கடலை கடந்து வந்த இயேசு கரையை அடைந்தபோது பெரும் திரளான மக்கள் அவரை சுற்றி கூடினார்கள். அந்த நேரத்தில் ஜெபாலய தலைவராகிய எவீர் என்ற மனிதன் விரைந்து வந்து இயேசுவை கண்டவுடன் அவரது பாதத்தில் விழுந்தான். அவன் மிகுந்த துயரத்துடன் வேண்டிக் கொண்டான். என் சிறுமை மரண அவஸ்தையில் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மேல் உங்கள் கைகளை வைத்தால் அவள் பிழைப்பாள். அதை கேட்ட இயேசு அவனோடு சேர்ந்து செல்லத் தொடங்கினார். திரளான மக்கள் அவரை சூழ்ந்து அவரை நெருக்கிக் கொண்டு சென்றார்கள். அவர்கள் இன்னும் பேசிக் கொண்டிருக்கையில் யவீருவின் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்துவிட்டாள், இனி போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகளை இயேசு கேட்டவுடனே யவீருவை நோக்கி அமைதியாக, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று கூறினார். பின்னர் பீட்டர், ஜேம்ஸ், ஜான் ஆகிய மூவரைத் தவிர வேறு யாரையும் தம்மோடு வர அனுமதிக்கவில்லை. அவர்கள் யவீருவின் வீட்டை அடைந்தபோது அங்கே அழுகையும் கூச்சலுமாயிருந்தது. மக்கள் மிகவும் துயரத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு உள்ளே சென்று, ஏன் இவ்வளவு அழுகிறீர்கள்? இந்த பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதை கேட்டவர்கள் அவரை நகைத்தார்கள். ஆனால் இயேசு எல்லாரையும் வெளியே அனுப்பி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் மட்டும் கொண்டு உள்ளே சென்றார். அங்கு அந்த சிறுமியின் கையை பிடித்து தலித்தாகூமி என்று சொன்னார். அதாவது, சிறுமியே எழுந்திரு என்று அர்த்தம். அந்த நொடியில் அந்த 12 வயது சிறுமி எழுந்து நடக்கத் தொடங்கினாள். அதை கண்ட அனைவரும் மிகுந்த ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கினர். இயேசு அதை யாரிடமும் சொல்லாதபடி கட்டளையிட்டு அந்த சிறுமிக்கு உணவு கொடுக்கும்படி சொல்லினார். மரணத்தையும் வென்ற விசுவாசத்தின் அற்புதம் அங்கே வெளிப்பட்டது.